வெல்கம் டு ஃபர்ஸ்ட் vlog ஆஃப்டர் மை வெட்டிங். கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் ஃபுல்லாக ஹரிபரியாக ஓடிட்டே இருந்துச்சு. விருந்துக்கு போக, கல்யாண கவனிப்பு எல்லாம். இப்போ தனியாக நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து அதை கவனிக்க சொல்கிறப்ப தான் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்குது. இப்போ தனியாக வீட்டில் இருந்து பழகியாச்சு. காலையில் ஆஃபீஸ் கிளப்பி விடுறது, சமைக்கிறது, எல்லா வேலையும் நமக்கு தான். ரேண்டமாக வீட்டில் ஒரு நாள் என்னென்ன வேலைலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? அம்மா வீட்டில் இருக்கப்பெல்லாம் அடித்து எழுப்புனா கூட காலையில் 7 மணிக்கு முன்னாடி முழிப்பே வராது. இங்கே 6:30 மணி ஷிஃப்ட்டுக்கு கிளம்புறதுக்கு 4:30க்கே முழிப்பு வந்துடுது. இத்தனைக்கும் நம்ம கூட ஆஃபீஸ் போகிறதில்ல, நம்ம ஆத்துக்காரை கிளப்பி விடுறதுக்கு. இல்லை நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் கிளம்புனோன்னா நமக்கு ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? எனக்கே அது தெரியாத மேஜிக் தான். காலையில் 4:30க்கு எழுந்துச்சு, இல்லை இன்னும் 5:30 வரைக்கும் டைம் இருக்குதுன்னு வெயிட் பண்ணி நம்ம எழுந்துச்சி வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ கண்ணு முன்னாடி எதனா குப்பை இருந்தால் எடுக்காமல் இருக்க மனசு உறுத்துது. நம்ம வீட்டில் அம்மா அடியை போட்டு திட்டு வாங்கி இதை எடுத்து அங்கே போடு, அன்னன்னைக்கு ட்ரெஸ்ஸை அன்னன்னைக்கே அலசி போடுன்னு சொல்கிறத கேட்கவே அவ்வளோ கோவம் வரும். இங்கே 2 நாள் லைட்டாக எதனா ஊரை சுற்றிட்டு லேட் பண்ணிட்டோன்னா 3ஆவது நாள் நம்ம வீடு மாதிரியே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நாள் தான் இது. வீக்கெண்டில் நல்லா 2 விருந்துக்கு போயிட்டு திங்கக்கிழமை வீடை பார்த்தா வீடே குப்பையாக இருக்குது. அப்படியே விடவும் மனசு இல்லை. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஆரம்பித்தாச்சு. தேவையான பொருளெல்லாம் ஜெப்டோவில் உட்காந்து ஆர்டர் போட்டுட்டு அப்படியே வீடு க்ளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு ஹாலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தோடனே நமக்கு ஒரு கொலாபரேஷன்லேருந்து ஆர்டர் வர வேண்டியிருந்தது. அது இன்றைக்கி ரிசீவ் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஃபஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிடலான்னு ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தோம். அதோட ரிவ்யூ நெக்ஸ்ட் வீக்கில் ஷார்ட்ஸில் வரும். அடை மாவு மிக்ஸும் வேக்ஸ் பவுடரும், அவங்கக்கிட்ட பீட்ரூட் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்க அதுதான் செட் பண்ணியிருந்தாங்க. இது 3மே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஷார்ட்ஸில் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். அதுக்குள்ளே பிக் பாஸ்கெட்லேயும் ஜெப்டோலையும் ஆர்டர் பண்ணது வந்துருச்சு. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே, ஷாம்பூ, கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தேன். அதை எல்லாத்தையும் செட்டில் டவுன் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு நாளில் எடுத்து வைக்கலன்னா அடுத்த நாள் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது. ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக டயத்துக்கு எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. வேலை பார்க்காத ஆளுங்க இல்லை நம்மலாம், என்ன கொஞ்சம் டயத்துக்கு பண்ண மாட்டோம். நாள் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம். வர வழியில் தான் இந்த செராமிக் பாட் பார்த்தோம். இந்த 3 பாட் சேர்த்து 700க்கு வாங்கினேன். எனக்கு இது ரேட் கூடையா கம்மியான்னு தெரியல. ஆனால் இந்த பாட்டி கொடுக்குறப்ப இன்றைக்கி காலையில் நீங்கள் நரி முகத்தில் தான் முழிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஆஃபரில் வேறு எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு ஓப்பன் பண்ணுறப்ப அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. இதை நான் எதுவும் மாலில் இல்லை ஸ்டோர்லலாம் வாங்கலை. ரோட்டோரத்தில் ஒரு கடையில் ஒரு பாட்டி தான் விற்றுட்டு இருந்தாங்க. சரி, பார்த்துட்டு வாங்க வராமல் மனசு இல்லை, அதனால 3 பாட் வாங்கிட்டேன். வந்து அதை க்ளீனாக எல்லாத்தையும் கழுவி கவுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ட்ரே ஆர்டர் போட்டு ஆர்கனைஸ் பண்ணாமல் இருந்தால் எப்படி? ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான இடம் நமக்கு வாஷிங் மிஷின் தான். 3 டப்பா அதை அந்த குட்டி ட்ரேயில் வச்சுட்டு அடுத்த வேலையாக கிச்சனுக்குள்ளே வந்தேன். ஆல்ரெடி ஒரு ஸ்டீல் ட்ரே வச்சுருக்கேன். ஆனால் அதில் வச்சது போக இடம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கீழே இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ் மட்டும் லைன் பண்ணிவிட்டு அதில் ஒரு குட்டி பிளான்ட் வச்சு பார்த்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் பொருள் வைக்க வேண்டி இருந்துச்சு. அதனால பிளான்ட்டை தூக்கிட்டு விசில் போட்டு மீதி இருக்க எண்ணெய் கேனெல்லாம் இதில் வச்சுட்டேன். ஈவினிங் கொஞ்சம் நேரம் மொட்டை மாடியில் போய் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நைட்டுக்கு டின்னர் வேலை ஆரம்பித்தாச்சு. நான் ஈவினிங்கே சாப்பாடு சாப்பிட்டனால 5 சப்பாத்திக்கு மட்டும்தான் போட்டிருந்தேன். அவருக்கு 3, எனக்கு 2ன்னு. அதனால எனக்கு அந்த சின்ன உலக்கு மாவே போதும். கொஞ்சமாக சீரகம், உப்பு போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா பிளெயின் சப்பாத்தி ஒரு மாதிரி இருக்கும். அதுலேயே கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணி பிணைஞ்சா சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் கூட அது சாஃப்டாகவே இருக்கும். அதை ஊற்றி வச்சுட்டு மேலே போய் கொஞ்சம் நேரம் நடந்துட்டு வந்தேன். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு இதை உருட்டி சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல நம்ம வீட்டில் இருந்தால் ஒரு ஆளுக்கு சமைக்கணும்னா சமைக்கவே மாட்டோம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக 1 உலக்கு 2 உலக்கு போட்டு தான் நமக்கு சமைக்கவே வரும். இங்கே வந்து அளவு கம்மியாக பண்ணுறதுக்கே வரமாட்டேங்குது. காலையில் சமைச்சதே 2 நாளைக்கு வரும் போல். அது மாதிரி தான் இன்றைக்கி பன்னீர் கிரேவி நாள் சாண்ட்விச்க்கு பண்ணதும் அன்றைக்கி காலையிலைக்கு பண்ண வெஜிடபிள் குருமாவும் இருந்துச்சு. அதனால சப்பாத்தியை மட்டும் பண்ணி அது 2யுமே காலி பண்ணிடணுன்னு சப்பாத்தியே பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுட்டு அவர் வந்ததுக்கப்புறம் சூடாக தான் சப்பாத்தி போட்டேன்.
2 கிரேவியுமே சூடு பண்ணிட்டு சப்பாத்தி போட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டே படம் பார்க்க உட்காந்தோம். 6 மணிக்கு எழுந்துச்சு சமைச்சது கூட ஈஸியாக இருந்துச்சு. இப்போ தலைவர் மத்தியானம் 12 மணிக்கு போகிறாரு. 2 வேளைக்கும் ப்ராப்பர் குக்கிங் பண்ண வேண்டியிருக்கு.